ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து இலக்கணம் இதிலேருந்து கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாராருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் டி மெயின்ஸ், குரூப் 4 அது மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. இப்போ அடுத்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து மாடல் கொஷின் பேப்பர் வீடியோ போட்டிருப்போம். அதை வந்து நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் இதுவரையும் போட்டுக்கலாம் பார்க்குங்க, பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. வாங்க இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, அமுது என்று பிரித்து எழுதுக. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, அமுது ப்ளஸ் என்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனுமுறை கண்டவாசகம் என்ற நூலின் ஆசிரியர். அவருடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா யாருன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, ராமலிங்க அடிகளார். மனுமுறை கண்டவாசகம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரை வந்து வள்ளலார் அப்படின்னு கூட அழைப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், அன்பரே வருக அருளுக எவ்வகை வாக்கியம்? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இது வந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, உணர்ச்சி வாக்கியம். கொஸ்டின் 4, அன்பகத்து இல்லா பிரித்து எழுதுக. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா. கொஸ்டின் 5, பொருந்தா சொல்லை சுட்டுக. அதாவது நாவாயின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நாவாய் இதோட சம்பந்தப்படாத பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதாவது நாவாய் அப்படின்னா கப்பல், படகு, கட்டுமரம், இதுதான் கரெக்டு. உந்து வண்டி அப்படிங்கிறது தவறானது. நாவாய்ங்கிறது கப்பலை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சொற்களை அகர வரிசைப்படுத்துக. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நீங்கள் வந்து அகர வரிசைப்படுத்தி எழுதுங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அன்னை, இடுக்கண், ஓமை, ஐயம், கடல், ஞாலம், விண்மீன், இதுதான் வந்து சரியான அகர வரிசை. கொஸ்டின் 7, பாரதிதாசன் படைப்புகளில் அல்லாத ஒன்று. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பாரதிதாசன் படைத்த நூலில் வந்து எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, தரிசு நிலம். இது வந்து பாரதிதாசன் படைப்புகளில் வராது. பாண்டியன் பரிசு, சௌமியன், இன்பத்தமிழ், இது எல்லாமே வந்து பாரதிதாசனோட படைப்புகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத ஒன்று எது? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது பொருந்தாதது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, இதுதான் வந்து பொருந்தாதது. சரிங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறத பாருங்கள். துளிப்பா, கவிதை, செய்யுள், இது கரெக்டு. கட்டுரை, சிறுகதை, புதினம், இதுவும் கரெக்டு. கொஸ்டின் 9, பாடு என்னும் வேறு சொல்லின் அடியாக பிறந்த வினையாளனின் பெயர். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பாடு என்னும் சொல்லோட வினையாளனின் பெயர் கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, பாடியவன். பாடினவன். கொஸ்டின் 10, தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பழமை. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமை. கொஸ்டின் 11, வேர் சொல் அறிக. அதாவது மகிழ்ந்தனர் இந்த சொல்லோட வேர் சொல் கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, மகிழ். கொஸ்டின் 12, சொற்களை வரிசைப்படுத்தி தொடராக்குக. அதாவது 50ல் 5ல் வளையுமா வளையாதது, இந்த சொற்களை வந்து நீங்கள் கரெக்டாக வரிசைப்படுத்தி எழுதுங்க, அதாவது ஒரு தொடராக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 5ல் வளையாதது 50ல் வளையுமா, இதான் வந்து கரெக்டான சொற்றொடர். கொஸ்டின் 13, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அகர வரிசைப்படி எழுதுங்க நீங்கள். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, கொள்கை, ஞாலம், தீபம், மேகம், இதுதான் வந்து சரியான அகர வரிசை. கொஸ்டின் 14, நாமநீர் என்பதன் பொருள் என்ன?
ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நாமநீர் இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அச்சம் தரும் கடல். கொஸ்டின் 15. மேரு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, இமயமலை. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மேரு என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை. அடுத்த கொஸ்டின் 16. அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர். இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ஜானகி மணாலன். அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானகி மணாலன். கொஸ்டின் 17. பிறமொழி சொல்லை கண்டறிக. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்லேருந்து எது பிறமொழி சொல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, அதாவது புஷ்பம். இதான் வந்து பிறமொழி சொல். பேலன்ஸ் மலர், மாலை, பூ இது எல்லாமே வந்து கரெக்டானது. பிறமொழி சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பம். கொஸ்டின் 18. இயற்கையை வாழ்த்தி தொடங்கும் முதல் காப்பியம். இந்த கொஸ்டினுமே வந்து எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சிலப்பதிகாரம். இயற்கையை வாழ்த்தி தொடங்கும் முதல் காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். கொஸ்டின் 19. அகர வரிசைப்படி சொற்களை எழுதுக. அதாவது வானம், பூமி, காற்று, நெருப்பு, ஆழி இந்த சொற்களை வந்து நீங்கள் அகர வரிசைப்படி எழுதுங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஆழி, காற்று, நெருப்பு, பூமி, வானம் இதான் வந்து சரியான அகரவரிசை. கொஸ்டின் 20. மா என்னும் சொல்லுக்கான பொருளில் வேறுபட்டது இருந்தது. அதாவது கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்லேருந்து மா என்னும் சொல்லுக்கான பொருளில் வேறுபட்டது எதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுமே வந்து எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, அழிவு. அழிவுங்கிறது வந்து மா சொல்லோட பொருள் கிடையாது. பேலன்ஸ் கதை பாருங்கள், பெரிய, திருமகள், அழகு இது எல்லாமே வந்து மா என்னும் சொல்லோட பொருள். சரிங்களா? கொஸ்டின் 21. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கொடுத்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து கரெக்டான அகரவரிசையை தேர்ந்தெடுங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, கிளி, கீரி, கூகை, கொக்கு இதான் வந்து சரியான அகரவரிசை. கொஸ்டின் 22. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்று எது? கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, அதாவது பொருந்தாது யசோதர காவியம். பேலன்ஸ் கதை பாருங்கள், ஏன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி இது 3மே வந்து ஐம்பெருங்காப்பியங்கள். சரிங்களா? கொஸ்டின் 23. சேய் என்பதன் பொருள். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, சேய் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொலைவு. கொஸ்டின் 24. பிறமொழி சொல்லை நீக்கிய தொடரை காண்க. அதாவது கந்தன் பஜனையில் கலந்து கொண்டான் இதை வந்து பிறமொழி சொல்லை நீக்கி தொடரை எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கரெக்டான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, கந்தன் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டான் இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 25. தீமை எதிர்ச்சொல் தருக. அதாவது தீமை இதோட எதிர்ச்சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, நன்மை. கொஸ்டின் 26. இசையமது என்னும் பாடலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சுப்புரத்தினம். இசையமது என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். கொஸ்டின் 27. லில்லியன் வாட்சன் எழுதிய புத்தகம். அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து லில்லியன் வாட்சன் எழுதிய புத்தகம் எதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, விளக்குகள் தந்த பல வழி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 28. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஒருமை பன்மை பிழைகளை நீங்கள் நீக்கி எழுதுங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு,
பசு வந்தது கன்றுகள் ஓடின. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 29. பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் அல்லாது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி, டி மட்டும். பேலன்ஸ்க்கு பாருங்கள், கொய்யாக்கனி, ஐயை, பாவிய குத்து, இது எல்லாமே வந்து பெருஞ்சித்திரனாரோட படைப்புகள். இந்த தமிழ் நிலம் அப்படிங்கிறது வந்து அவரோட இதழ், சரிங்களா, நூல் கிடையாது. தமிழ் நிலம், தென்மொழி, தமிழ் சிட்டு, இதெல்லாம் வந்து பெருஞ்சித்திரனோட இதழ்கள். கொஸ்டின் 30. விடைக்கேற்ற வினாவை கண்டறிக. அதாவது இயற்கையை சார்ந்தே மனம் இயங்குகின்றது. இதற்கான வினா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மனம் எதனை சார்ந்து இயங்குகின்றது, இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த